இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரி, இந்த மாதத்திற்கான நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள். இந்த நாட்டில் கொடுக்கப்பட்ட தியானத்தின் தலைப்பு எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள். ஆக நாங்கள் தீமைகள் செய்யாதபடி, நாம் தீமைகள் செய்யாதபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமோஸ் 5:14 வாசிக்கிறோம். தீமையை தேடாதீர்கள், நன்மையை தேடுங்கள், நன்மையை நாடுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பார். நன்மை செய்கின்ற பொழுது தீமை மறைந்து போகிறது. ரோமர் 12:21 வாசிக்கிறோம். தீமையை நன்மையால் வெல்லுங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதபடி அதை நன்மையை ஆட்கொண்டு நன்மையினால் வெல்லுகின்ற பொழுது தீமை அங்கே முறியடிக்கப்படுகிறது. லூக்கா 6:28 வாசிக்கிறோம். உங்களை வெறுப்போருக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். வெறுப்போர் என்பது நமக்கு தீமை செய்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் நன்மை செய்கின்ற பொழுது அந்த தீமை அங்கே வைக்கப்பட்டு போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக லூக்கா 6:27-28 வாசிக்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்தக்கூடியவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். நம்ம யார் துன்புறுத்துவார்கள்? தீமை செய்வர்கள். அப்போ தீமை செய்வர்கள் துன்புறுத்துகின்ற பொழுது அவர்களுக்காக செபிக்கிற, நம்மை பகைவர்களுக்கு அன்பு செய்கின்ற பாக்கியத்தை செய்கின்ற பொழுது இந்த அன்பும் ஜெபமும் அந்த தீமையை நிர்மூலமாக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்மை எளிதாய் இருளுக்கு வயப்படுத்துகிற பகைமை, கெடுமதி, பரத்தமை, தீயமனம், பொருளாசை போன்ற தீமைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சீராக் 35:3 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தீமை செய்வதை விட்டுவிடுவது கடவுளுக்கு விருப்பமாக இருக்கிறது. தீமை செய்வதை விட்டுவிடுவது கடவுளுக்கு விருப்பமாக இருக்கிறது. அப்போ கடவுளுடைய விருப்பம் நாம் தீமை செய்யாமல் இருப்பது. ஆம், தீமையை அறியாதபடி வாழ்வோம், தீமையை அணிந்து கொள்ளாதபடி கவனமாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.